தமிழகத்தில் இடைநிலை ஆசிரியர் பணிக்கு நடந்த நியமன தேர்வில் மாணவர் பருவத்தில் இருக்கும் பலர் தேர்ச்சி பெற்றுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் தொடக்கப் பள்ளிகளில் ஆயிரக்கணக்கான ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருக்கின்றன. டெட் தேர்வில் சுமார் 1,00,000 பேருக்கும் மேலானோர் தேர்ச்சி பெற்று பல ஆண்டுகளாக வேலைக்காக காத்திருக்கின்றனர். இந்நிலையில் சென்ற ஆண்டு ஜூலை மாதம் 2768 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்காக ஆசிரியர் தேர்வு வாரியம் சார்பில் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு நியமன தேர்வு நடத்தப்பட்டது. அதை 25,000க்கும் மேற்பட்ட தேர்வர்கள் எழுதினர். ஆனால் தேர்ச்சி பெற்றோர் பட்டியலில் 2005, 2006 ஆகிய ஆண்டுகளில் பிறந்தவர்கள் கூட இருந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதன்படி அவர்கள் நியமன தேர்வு எழுதிய போது 17 முதல் 18 வயது தான் இருந்திருக்கும். மாணவர் பருவத்தில் இருக்கும் வயதுடையவர்கள் எப்படி நியமன தேர்வை எழுத முடியும் என்ற குழப்பம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து தேர்வு எழுதிய ஆசிரியர்கள் அமைப்பு நிர்வாகிகள் கூறுகையில், நியமன தேர்வை DTED எனப்படும் ஆசிரியர்களுக்கான டிப்ளமோ படிப்பை முடித்து டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் மட்டுமே எழுத முடியும். அதன்படி பார்த்தால் 17 வயதுடையவர்கள் 12ஆம் வகுப்பு தான் முடித்திருக்க முடியும். ஆனால் 2006இல் பிறந்தவர்கள் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்றதாக எவ்வாறு முடிவுகள் வெளியானது என்று தெரியவில்லை என்று கூறினர். தொடர்ந்து இந்த விவகாரம் குறித்து ஆசிரியர் தேர்வு வாரியம் இன்னும் விளக்கமளிக்கவில்லை. அதிகாரிகள் இப்படி கவனக்குறைவாக இருக்கலாமா என்று அவர்கள் கேள்வி எழுப்பினர். மேலும் திமுக தேர்தல் வாக்குறுதியில் காலியாக இருக்கும் பல ஆயிரம் ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியது. அரசு நடவடிக்கை எடுத்திருந்தால் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைவருக்கும் வேலை கிடைத்திருக்கும். கல்வியும் மருத்துவமும் தனது இரு கண்கள் என்று கூறும் முதல்வர் ஸ்டாலின் தனது ஒரு கண்ணான கல்வியை எப்போது சரி செய்வார் என்று தெரியவில்லை என்று நியமன தேர்வு எழுதியோர் வேதனையுடன் தெரிவித்தனர்.